இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச 2026 எலெக்ஷன்ல நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது ஒரு எம்எல்ஏவை தான். எம்எல்ஏவை சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ தான் சிஎம்மாவும் டெபுட்டி சிஎம்மாவும் மினிஸ்டராகவும் மாறுவாங்க. அண்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க தான் நம்ம நாட்டை நேரடியா ஆட்சி பண்ணுவாங்க. எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. இந்த 234 தொகுதிகள் இருக்கிற மக்களோட பிரதிநிதியா தான் எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஆர்டிகல் 168ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டசபை கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுது. ஆர்டிகல் 170ல ஒரு மாநில சட்டசபையில மேக்ஸிமம் 500 எம்எல்ஏஸும் மினிமம் 60 எம்எல்ஏஸ் ஆச்சும் இருக்கணும்னு சொல்லுது. இது பாப்புலேஷனை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. ஆர்டிகல் 173ல ஒரு எம்எல்ஏவா ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 25 வயசு முடிஞ்சிருக்கணும், கவர்மெண்ட் ஜாப் இல்ல வேற எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லையும் இருக்கக்கூடாது. ஆர்டிகல் 172ல ஒரு எம்எல்ஏவோட பதவிக்காலம் 5 வருஷம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 188ல ஒரு எம்எல்ஏ பதவி ஏற்பதற்கு முன்பு கவர்னர் முன்னாடி உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களால சட்டசபை கூட்டத்திலேயே கலந்து கொள்ள முடியும். ஆர்டிகல் 191ல ஒரு எம்எல்ஏ தப்பான விஷயங்களை ஈடுபடுறாரு, இல்ல அவரோட பதவியை மிஸ்யூஸ் பண்றாரு, இல்ல வேற நாட்டோட குடியுரிமையை வாங்குறாருன்னா அவரோட எம்எல்ஏ பதவி பறிபோகும். இது தவிர 10th ஸ்கெடியூல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவினாலும் பதவி போகும். மக்களோட பிரதிநிதியா இருக்கிற இவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா எம்பி, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுற அதிகாரம் எம்எல்ஏக்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம சட்டசபைக்குள்ள எம்எல்ஏக்கள் மக்களுக்காக என்ன பேசினாலும் அதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட முடியாது. மக்களோட குரலை பயம் இல்லாம பேசுறதுக்காக இந்த பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு. சட்டசபை கூட்டம் நடக்கும் போதோ இல்ல 40 நாட்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு எம்எல்ஏவை சிவில் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண முடியாது. எம்எல்ஏவோட ரொம்ப முக்கியமான வேலை 7th ஸ்கெடியூல்ல இருக்க ஸ்டேட் லிஸ்ட் விஷயங்களுக்கு சரியான முறையில சட்டங்களை கொண்டு வரதுதான். அடுத்தது சாலை வசதி, குடிநீர், தெருவிளக்கு போன்ற மக்களோட அடிப்படை தேவைகளையும் தொகுதி மக்களோட பிரச்சனைகளையும் எம்எல்ஏ பேசலாம். கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் தொகுதி மக்களுக்கு சரியா போய் சேருதான்னு எம்எல்ஏஸ் கவனிக்கணும். ஆர்டிகல் 164ல எம்எல்ஏஸ்க்கு கேள்வி கேட்கும் அதிகாரம் இருக்கு. இவங்க கேள்வி கேட்கறது மூலமா கவர்மெண்ட் சரியா வேலை செய்யுதான்னு இவங்க கண்காணிப்பாங்க. அரசு தப்பு பண்ணா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டையே கலைக்கும் அதிகாரம் எம்எல்ஏஸ்க்கு இருக்கு. ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டை பாஸ் பண்றதுல எம்எல்ஏவோட பங்கு தான் ரொம்ப பெருசு. அவங்க அனுமதி இல்லாம கவர்மெண்ட் ₹1 கூட செலவு பண்ண முடியாது. நம்ம கற்ற வரி பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு முடிவு பண்ற மக்கள் பிரதிநிதியான எம்எல்ஏவுக்கு தான் முழு உரிமை இருக்கு. எம்எல்ஏக்களோட அனுமதி இல்லாம கவர்மெண்ட் எந்த ஒரு பணம் சார்ந்த முடிவும் எடுக்க முடியாது.